இந்த சர்வே இது அவர் சார் சொன்னார்ல, இது ஒரு கருத்து திணிப்பு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஒரு ஸ்ட்ராட்டஜி நிறுவனத்தை வச்சுக்கிட்டு செய்யக்கூடிய அதே கருத்துருவாக்கத்தை தான் திமுக தேர்தல் தேதி அறிவிக்கப்படுவதற்கு முன்பாக இந்த டெக்கான் கிரானிக்கல் மூலமாகவும் இந்தியா டுடே சி ஓட்டர்ஸ் மூலமாகவும் செய்திருக்கிறதா சார்? ஆண்டாண்டு காலமாக நடந்துட்டு வர்றது இந்த கருத்து கணிப்பு. இதை கருத்து திணிப்புன்னு சொல்கிறத விட மக்களோட மனநிலைய பிரதிபலிப்பு தான். ப்ரோ இன்கம்பன்சியாக இருக்குது. அரசாங்கத்துக்கு ஆதரவான மனநிலை மாதம் கூடிக்கிட்டே இருக்கு. எப்போ இருந்து கூடுது அப்படின்னா, ஸ்பெஷலி இந்த அதிமுக பாஜக கூட்டணி வந்த பிறகு மக்களோட மனநிலை இன்னும் கூடுதலாக மாறி இருக்கு. பெண்கள், சிறுபான்மையினர் மக்கள் தங்களோட யாரெல்லாம் அதிமுக வாக்கு செலுத்தலான்ற எண்ணத்தில் இருந்தவங்களோ அவங்களாம் தங்களோட நிலையை மறுபரிசீலனை பண்ணியிருக்காங்க அப்படின்றது தான் இந்த கருத்து கணிப்பு சொல்லு. பெண்களோட திட்டத்துக்கு திமுக என்ன மாதிரியான முன்னிலை கொடுத்துருக்கு, பெண்களோட முன்னேற்றத்திற்கு, பெண்களோட நிலை சார்ந்த வாழ்வியல் தரத்தை உயர்த்துறதுக்கு திமுக என்ன மாதிரியான திட்டங்கள் முன்னெடுத்திருக்குன்றதோட வெளிப்பாடு தான் இந்த சர்வே. இது ப்ரோ இன்கம்பன்சி, அதாவது ஆட்சி அதிகாரத்தில் இருக்கவங்களுக்கு ஆதரவான மனநிலை மக்களிடையே பரவி இருக்கு, கூடிட்டு இருக்குன்றதோட நிலைப்பாடு தான் இது. அண்ணன் சொல்லும் போது சொன்னாரு, எல்லா திட்டத்தையும் அண்ணனே சொல்லிட்டார். முக்கியமான திட்டம் 14 வயதிலிருந்து 18 வயதில் இருக்க பெண்களுக்கு கருப்பை புற்றுநோய்க்கான தடுப்பூசி. அந்த தடுப்பூசி, ஒரு தடுப்பூசி வெளியில போறதுக்கு 25,000. 3 லட்சம் பெண்களுக்கு 14 வயதிலிருந்து 18 வயது உட்பட்ட 3 லட்சம் பெண்களுக்கு இலவச தடுப்பூசி அரசாங்கம் முன்னெடுத்து. மீண்டும் புதுமை பெண் திட்டம், கல்லூரி பள்ளியை முடித்துட்டு கல்லூரி நோக்கி செல்கிற பெண்களோட எண்ணிக்கை கூடியிருக்கு. காலை உணவு திட்டம்னு ஸ்பெஷலி என்ன சொல்லும் போது சொன்னாரு, பெண்கள் வேலைக்கு செல்ற பெண்களோட எண்ணிக்கை அதிகமானதை விட அந்த பள்ளிகள் கல்லூரிய குழந்தைகள் சென்று படிக்கிற குழந்தைகள் சரிவிகித உணவை பெற்றிருக்காங்க, குழந்தைகளோட பள்ளி வருகை திறன் உயர்ந்திருக்கு அப்படின்றது தான் அந்த திட்டத்தோட வெளிப்பாடு. இப்படி ஒரு திட்டம், விடியல் பயணம் திட்டத்தில் பெண்கள் ஏறத்தாழ 900 ரூபாய் சேமிக்கிறாங்க அப்படின்றாங்க. பெண்களுக்கு மாற்று சிந்தனை வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை, வாய்ப்பே கிடையாது. ஏனென்றால் அவர்களுக்கு எது தேவையோ அதை பார்த்து செய்திருக்கு திராவிட முன்னேற்ற கழக அரசு. பெண்களோட வாழ்வியல் தரத்தை முன்னேற்றிருக்கு, பெண்களுக்கு தன்னம்பிக்கை கொடுத்திருக்கு, பெண்கள் தாங்கள் சுயமரியாதையுடன் இந்த சமுதாயத்தை எதிர்கொள்வதற்கு திராவிட முன்னேற்ற கழக அரசு துணை நிற்கிறது. இவ்வளவு பெரிய சாதனைகள்லாம் முன்னாடி நிறுத்திட்டு நாங்க தேர்தல் எதிர்கொள்றோம். அதோட வெளிப்பாடாக தான் இந்த சர்வே சொல்லுது. அது மட்டும் சிறுபான்மையர்கள், இந்தியா முழுக்க சிறுபான்மையில் தாக்கப்படுறாங்க. எங்களுடைய முதல்வர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் சொன்ன மாதிரி தமிழ்நாட்டில் தான் இஸ்லாமியர்கள், சிறுபான்மையினர்கள் தங்கள் சுயமரியாதையுடன் வாழ்கிறார்கள். அதுதான் வெளிப்பாடு. எந்த மாநிலத்திலையும் சிறுபான்மைகள் இவ்வளவு சுயமரியாதையோடையும் தன்னம்பிக்கையோடையும் வாழல அப்படின்றதுதான் ஒன்றிய அரசாங்கத்தோட சர்வே. நீங்க இது ஒரு ஒன்றிய அரசாங்கம் சொல்லல, சும்மா விடாதீங்க டாவு. சொல்லி இருக்குது, நாங்க சொல்றோம். ஒன்றிய அரசாங்கத்தோட போற போக்குல அப்படியே அடிச்சு அடிக்கிறது. வேற எந்த மாநிலத்திலையும் சிறுபான்மையினர்கள் இவ்வளவு சுயமரியாதையோட வாழ்றாங்களா? நீங்களே சொல்லுங்க. கிறிஸ்துமஸ் கொண்டாடுற மக்கள் தாக்கப்படுறாங்க, முஸ்லீம் தொடர்ச்சியா தாக்கப்படுறாங்க. இப்படி வேற எந்த மாநிலத்தில் இவ்வளவு பாதுகாப்பா சிறுபான்மைகள் இருக்காங்கன்றதை நீங்க சொல்லுங்க. ஓகே, நான் சொல்ல மாட்டேன், நீங்க தான் சொல்லணும். நாங்க சொல்றோம், தமிழ்நாட்டுல தான் உயர்வா இருக்காங்க சார். அவரை விடுங்க. தமிழ்நாட்டுல தான் பாதுகாப்பா இருக்காங்க, தமிழ்நாட்டுல தான் மக்களோட வாழ்வாதாரம் மேம்பட்டு இருக்குன்றதை நாங்க சொல்றோம். ஓகே ஓகே ஓகே. அவங்க கூட்டணியே இப்பதான் அண்ணன் முடிச்சிருக்காரு. இப்ப அவங்க கூட்டணி பலமாயிருக்கு எங்க கூட்டணி அப்படின்ற மாதிரி. அவங்க கூட்டணியோட முதலமைச்சர் வேட்பாளர் யாருன்னு பிரதமர் மோடி வாயிலிருந்து என்ன வரல. இது டபுள் இன்ஜின் சர்க்கார்னு மோடி சொல்றாரு. இதெல்லாம் தாண்டிட்டு அண்ணன் ஒரு கருத்து சொன்னாரு, நாங்க தேர்தல் நேரத்தில் 20 லட்சம் லேப்டாப்புகள் இவங்க கொடுத்தாங்க அப்படின்னு. அந்த திட்டம் 2019 நிறுத்தப்பட்டது. சிஏஜியோட அறிக்கைப்படி கிட்டத்தட்ட 50,000 லேப்டாப் வீணடிக்கப்பட்டது அப்படின்றது அறிக்கை இருக்கு. அந்த திட்டத்தை முடக்கினது எடப்பாடி பழனிசாமி. மீண்டும் அந்த திட்டத்தை மாணவர்களுக்கு கொடுத்தது திமுக ஆட்சி. இது மட்டும் இல்லாம தமிழ்நாடு கூகுள் நிறுவனம் தமிழ்நாடு விட்டு போயிடுச்சு அப்படின்றாரு. கூகுள் நிறுவனத்துக்கு சில முரண்கள் இருந்தது. அது வாட்டர் ரிசோர்சஸ் இல்லை அப்படின்ற காரணத்துக்காக அவங்களுக்கு தேவையான வாட்டர் ரிசோர்ஸ் அங்கே இருக்கு அப்படின்றதுனால அங்கே போனாங்க. இதெல்லாம் இல்லை.
கடன் அதிகமாக இருக்கு அப்படின்னா அந்த கடனுக்கு கிட்டத்தட்ட 16,000 கோடி வட்டி கட்டிட்டு இருக்கும். உதயமின் திட்டத்தை இவங்க ஒப்புதல் கொடுத்ததுனால, ஜெயலலிதா அம்மையார் உயிரோடு இருக்க வரையிலும் அந்த திட்டம் தமிழ்நாட்டுக்கு வராது. கிட்டத்தட்ட 6 விழுக்காடு இயர் ஆன் இயர் வந்து ரெண்ட் இபி சர்வீஸோட ரேட் வந்து இன்க்ரீஸ் பண்ணணும், அதனால அந்த திட்டம் தமிழ்நாட்டுக்கு வராது, மாநில உரிமைகள் அங்க நசுக்கப்படுது அப்படின்னு சொன்னதுனால அந்த திட்டம் நிராகரிக்கப்பட்டது. அந்த திட்டத்துக்கு மறைமுகமா அறிக்கை கொடுத்து அனுமதி கொடுத்து கிட்டத்தட்ட 2019 வரையிலும் 16 அப்ரூவல் வாங்கி 2019 வரையிலும் அந்த திட்டம் செயல்படாது அப்படின்ற ஒப்புதலையும் ஒன்றிய அரசாங்க திட்டத்தை வாங்கிட்டு வந்துட்டு லாபகமா அந்த திட்டத்துக்கு 16,000 கோடி ரூபாய் இப்ப நம்ம தமிழ்நாடு அரசாங்கம் வட்டி கட்டிட்டு இருக்கு. யாரோட காரணம்? முன்னாடி இருந்த அதிமுக ஆட்சியோட காரணம். இதெல்லாம் இவ்வளவு கடனை வாங்கி வச்சுட்டு இன்னைக்கு தமிழ்நாடு அரசாங்கம் வந்து நிதி மேலாண்மையில சரியா இல்லை, நிதி மேலாண்மையில வட்டி கட்டுறது தமிழ்நாடு அரசாங்கம் இப்படி செயல்பட்டு இருக்குன்னு ஒரு குற்றச்சாட்டை வந்து அண்ணன் சுமத்துறது ரொம்ப வேடிக்கையா இருக்கு. இது மட்டும் இல்லாமல் ப்ரோ இன்கம்பன்சி தமிழ்நாட்டில் அதிகமாக இருக்கிறது. நாளுக்கு நாள் தமிழ்நாடு அரசாங்கத்திற்கான ஆதரவு அதிகமாகிக் கொண்டே இருக்கின்றது. திராவிட முன்னேற்ற கழகம் மீண்டும் ஆட்சி அமைக்கும்.